கிராம யுவராஜ் ஆப் பற்றி சொன்னாங்க. அதில் வந்து எங்கள் தஞ்சை கிராமத்துக்கான ஃபண்டு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்றது தெளிவாக சொன்னாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க, பசுமை இல்லத்துக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்றத நாங்கள் வர 26ஆம் தேதி மனு கொடுத்து நாங்கள் எங்களுடைய அடிப்படை தேவையை கேட்கணும்னு கேட்க போகிறோம். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கிராம யுவராஜ் ஆப்பை பயன்படுத்தி 25, 26க்கான நிதி உதவி அந்த ஃபண்டு திட்டத்தை வந்து எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க தெளிவாக. உங்கள் இதில் என்னென்ன இருக்குது, எதுக்கு இது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பணம் இருக்குது, அதை கேட்டு நீங்கள் பெறணும், அடிப்படை தேவைகளாம் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்தாங்க தெளிவாக. இதே நாங்கள் போய் கிராம சபை கூட்டத்தில் ஜனவரி 26ஆம் தேதி நடக்க போகிற கிராம சபை கூட்டத்தில் அங்கே போய் கலந்துக்கிட்டு எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கேட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்போம். இந்த கூட்டத்தில் வந்து யுவராஜ் ஆப் மூலயமா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு பஞ்சாயத்துலேயும் என்னென்ன நிதி ஒதுக்கியிருக்காங்க, எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த கிராம சபை பயிற்சி கூட்டம் மூலயமா கிராம சபை கூட்டத்தில் எப்படி பேசணும், எந்தெந்த நிதிக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆதித்தமிழர் சங்கத்திலேருந்து இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கூட்டத்தில் போய் நான் போய் கேள்வி கேட்பேன். சரியாக பதில் வரலைன்னா செல்லிலையும் கிராம யுவராஜ் திட்டத்தை ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிடுவேன். அப்போ எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, என்ன கணக்கு வழக்கு எல்லாமே அவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன். வர ஜனவரி 26ஆம் தேதி கிராம சபை கூட்டம் வந்து நடக்க இருக்குது. அதுக்கு எல்லா பொதுமக்களும் கம்பல்சரி வந்து கலந்துக்கிறணும் அப்படின்றது வந்து எல்லாரோட விருப்பம். அதனால் வந்து எல்லாரும் வந்து கிராம சபை கூட்டத்துக்கு கலந்துக்குங்க. நான் வந்து எங்கள் ஊர் மேலக்கோட்டை இந்த கடந்த ஒரு 3 வருஷமாக மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மனு கொடுத்ததில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் சாக்கடை வசதி வேணும், எங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேணும் அப்படின்றதுக்கான மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் வந்து எந்த ஒரு இதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஏன் ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா ஃபண்டு இல்லை, நிதி இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சாக்கு போக்கு சொல்லி எங்களை தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம இன்றைக்கி நடந்த ஒரு மீட்டிங்கில் மூலமாக பார்த்தோம்னா அந்த ஸ்வராஜ் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ஆப்பில் பார்த்தோம்னா மேலக்கோட்டை கிராமத்துக்கு மட்டும் 43,44,000 சில்லறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்க நம்ம கிராமத்துக்கு நம்ம ஊர் தலைவரோ நம்மளுடைய கிளர்க்கோ எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே சலுகை செய்யலை. அப்போ இந்த ஆப்பை இந்த இதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ வேணால் போல்டாக பேசலாம். அதனால் வந்து ஆதித்தமிழர் சங்கத்தில் உள்ள அனைவரும் இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் தான் பேசணும், போராடி நம்மளுக்கான எல்லா தேவைகளும் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு நல்லதாக பண்ணுங்க.